நிறைய ரெஜிஸ்டர்ட் பீப்புள் வந்து ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் லைக் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வந்து சேல் பண்ணுவீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் அப்படிங்கிறத ஒரு கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்களே என்ன நினைப்பீங்க, டிசிஎஸ் தானே சின்ன அமௌண்ட் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவீங்க. ஆனால் இந்த சின்ன மிஸ்டேக் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய நோட்டீஸ் வரதுக்கான ரீசனாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் ஆன்லைனில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 lakhக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னா டிசிஎஸ் வந்து அதுக்கு 0.5% வரும். ஸோ இந்த அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 0.5% அதாவது ₹500 கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க, அவங்களோட கமிஷன்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உதாரணத்துக்கு 1 lakhக்கு பதிலாக 60,000 காமிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு நோட்டீஸ் வரதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து அந்த பர்டிகுலர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜிஎஸ்டிஆர் 8ல் வந்து எவ்வளோ சேல்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்னில் அந்தளவுக்கு நீங்கள் சேல்ஸ் காமிக்கல அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டிசிஎஸ் வந்து உங்களுக்கு ஐடிசி லெஜரில் வராது, நீங்கள் அதை வந்து கேஷ் லெஜரில் தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் வந்து நிறைய பேர் தவறுதலாக பண்ண மறந்துடுறீங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ டிசிஎஸ் கேஷ் லெஜரில் வரப்போகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கான சேல்ஸ் சம்மரி வந்து ப்ராப்பராக நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1ல் டேபிள் 14ல் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இன்னொன்று, உங்களுக்கு வரக்கூடிய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு இன்வாய்ஸ் அமௌண்ட்டு ஒரே மாதிரி இருக்காது. இதெல்லாம் கவனிச்சுட்டு உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணுங்கள். இது போல் டாக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.